Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேலூர் தொகுதியில் உள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் திமுக அரசின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் எனவும் சுயேட்சை வேட்பாளர் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பில் முருகன் என்ற விவசாயி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முருகன் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் மேலூர் தொகுதியில் உள்ள கிராமங்களில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் சிரமப்படுவதாக தெரிவித்தார். ஆளும் அரசும் அதிகாரிகளும் மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் நிலைமைகளை மாற்றவே தான் அரசியலுக்கு வந்ததாகவும் தனக்கு பணத்தின் மீது ஒருபோதும் ஆசை இல்லை எனவும் முருகன் தெரிவித்தார். தண்ணி திறக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு விவசாயிகள் சார்பா முருகனாய நான் பெரியார் ஒருபோ சங்க தலைவர் நான் முருகனா இருக்கேன். நான் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டிடுறேன். இப்போ ஊர் ஊரா போய் வாக்கு சேகரிக்க போறோம். நிறைய இடத்துல பொதுமக்கள் கோவப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாரம் வருவீங்களா, லைட் எரியல, அது எரியல, பார்க்க மாட்டீங்களான்றாங்க. சில இடத்துல நம்ம தலையெழுத்து இதுண்டு நினைச்சிட்டு வாழ்றாங்க. நேரத்தெல்லாம் கச்சராமட்டிக்கு உள்ள ஒரு பால்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல போனா ஒரு பஸ்ஸே வரலையா 3 மாசமா. 3 கிலோமீட்டர் நடந்து போய் ஏறுறாங்க. மாவட்ட ஆட்சியரை நீங்க என்ன செய்யறீங்க? ஊரக வளர்ச்சித்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. பூரா எல்லா கிராமங்களையும் லைட் எரியல, ரோடு வசதி மோசமா இருக்கு, பஸ் வசதி இல்லை. ஏதோ நாங்கெல்லாம் எங்க மக்கள்லாம் ஏதோ வேற நாட்டுல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தலையெழுத்து இதுதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கோபம் வெடிக்கும். நீங்க அதிகாரிகள்லாம் தப்ப முடியாது, நீங்க அவங்கள்ட்ட தப்புனாலும் கடவுள்கிட்ட தப்ப முடியாது. தயவு செஞ்சு லைட்டை போடுங்க, ரோடை பண்ணுங்க, பஸ் வசதியை ஏற்படுத்துங்க. இல்லாட்டி அதுக்கு தான் நாங்கள் வர்றோம். நாங்கள் அவங்களெல்லாம் இந்த மாதிரி தப்புன்றதையெல்லாம் கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவோம்.